இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாட்டுடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம். உட்கலந்த ஜோதியை அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மீனிங்காக தான் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே கலந்த அந்த ஜோதியை நம்ம தேடுறோம். தேடி தேடி எல்லா நாளும் போயிடுச்சு, கழிஞ்சு போயிடுச்சு. இதனால் எதையும் தேடி கிடைக்காததுனால மாண்டு போன மாந்தர்கள், இறந்து போனவங்க தான் இங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உட்கலந்த ஜோதி, உள்ளுக்குள்ளே நெருப்பு நம்ம உடம்புக்குள்ளே கலந்துருக்கு. நெருப்பு நம்ம உடம்புக்குள்ளே கலந்து இருந்தாலும் அது நெருப்பாகவே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளுக்குள்ளே தேடாமல் வெளியில் தேடுறோம். எந்த விதமான ஒரு இறையை விளக்கக்கூடிய ஸ்தலங்களாகவும் இருக்கட்டும், அங்கே போயிட்டு எப்படி உள்ளார்ந்து தேடணும் அப்படிங்கிற அனுபவத்தை கற்றுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்து, ஓஹோ இது வெளியில் தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வெளியிலேயே இந்த இறைவனை ஏதாவது ஒரு ரூபத்தில், ஒரு மனித உருவிலையோ இல்லைன்னா ஒரு ஏலியன் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தில் நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்னு இந்த நேக்கடு ஐயால் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அது கிடைக்காது அப்படின்றாரு. உள்ளே இருக்கிற விஷயத்த வெளியில் போய் தேடினா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. கிடைக்காம கடைசியில் எண்ட் ரிசல்ட் என்ன ஆகுது? அந்த ஒரு ரிசல்ட்டை பார்க்காமையே செத்து போயிடுறோம். இந்த மாதிரி ஆனவங்க கோடி பேர் இருக்காங்க. இதை தான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாரு. ஸோ நாம் இப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெருப்பு தான் ஜோதி. அந்த நெருப்பு உள்ளே கலந்துருக்கு. உள்ளே கலந்துருக்குன்னா அது நெருப்புத்தன்மையாகவே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. அதை எப்படி உணர்றது, அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.